இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களில் நிலைத்திருங்கள் அப்படின்ற தலைப்புல நம்ம தியானித்து வருகிறோம். ஆண்டவர்ல நம்ம நிலைத்திருந்தா ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியங்கள் என்ன, ஆசீர்வாதமான காரியங்கள் என்ன அப்படின்றத நம்ம தியானித்தோம். இயேசுவில் நிலைத்திருங்கள், இயேசுவில் நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுப்போம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்படி அன்பில நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்றத நம்ம தியானித்தோம். அப்படியே வசனத்துல நிலைத்திருக்கணும், அப்படியே விசுவாசத்துல நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அழைப்புல நம்ம நிலைத்திருக்கணும், நன்மை செய்வதில் நம்ம நிலைக்கிறவர்களா காணப்படணும். நம்ம அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம் மூலமாய் செயலாற்றுகிற காரியம் மிக வித்தியாசமாகவும் ஆசீர்வாதமாகவும் காணப்படும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ முடிவு பரியந்தம் நிலைத்திருங்கள் அப்படின்னு நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஒருவேளை நம்ம ஆண்டவருக்காக துவங்கின காரியங்கள் ஒருவேளை மிகவும் உற்சாகமாகவும் பெரிய காரியமாக நம்ம செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், வசனத்து நிமித்தமாக, ஆண்டவரின் நிமித்தமாக நமக்கு பகைக்கப்படும் போது நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்ம ஓட்டத்தை விட்டு நம்ம மாறி செல்கிறவர்களாக காணப்படுவோம். முடிவு பரியந்தம் நம்ம நிலை நிற்காதவர்களாக ஒருவேளை நம்ம காணப்படலாம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, ஆண்டவர் உங்களிலும் என்னிலும் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, முடிவு பரியந்தம் நிலை நின்று ரட்சிக்கப்பட்டு நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக மாற வேண்டும் அப்படின்றதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆத்துமாவை குறித்து அவர் மிகவும் அக்கறை உள்ள தேவனாக காணப்படுகிறாரு. ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியமா வாழும்போது, ஆண்டவருடைய காரியங்களில நம்ம செயலாற்றும் போது எல்லாராலும் பகைக்கப்படுவோம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம இதை விரும்புகிறது இல்லை. எல்லாரும் நம்ம சிநேகிக்கணும், எல்லாரும் என்கிட்ட பாசமா இருக்கணும், எல்லாரும் என்னை அன்பு செலுத்தணும், எல்லாரும் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம எதிர்பார்க்கிறவங்களா காணப்படுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வசனத்தின் நிமித்தமாகவும் ஆண்டவரின் நிமித்தமாகவும் எல்லாராலும் பகைக்கப்படுகிறீங்களா, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ முடிவு பரியந்தம் நிலை நிற்கும் போதுதான் நம்ம ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை அடைகிறவர்களாக காணப்படுவோம். கரிபால்டி அப்படின்ற ஒரு போர் படை தலைவன் இத்தாலி தேசத்துல இருந்தாரு. அவங்க பண்டை நாட்டோடு இருந்த போரின் நிமித்தமாக அந்த படைகள் எல்லாம், நிறைய படை வீரர்கள் அவங்க இழந்து போனாங்க. அப்ப இவருக்கு மிகவும் சோர்வாயிட்டு அவங்க இருந்த எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சொன்னாரா, நம்ம போர்ல இழந்த காரியங்கள் நிறைய, வேதனைப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கு. நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், உண்மையாய் யாரெல்லாம் இந்த போர்ல நான் இனிமேல் ஒழுங்கா வருவேன், உண்மையா நான் இந்த போர்ல நான் போர் புரிவேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் நீங்க இருங்க, இல்ல என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க போயிருங்க. நான் ஒரு நிமிஷம் நான் கண்ணை மூடுவேன், நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க அப்படின்னு சொன்னாராம். அவரு கண்ணை மூடிட்டு பார்த்தாரா, எல்லாரும் அதே இடத்துல நின்றது போல அவருக்கு காணப்பட்டதான். உடனே அப்ப யாருமே வரதுக்கு ரெடி இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்களா, நாங்க எல்லாருமே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒற்றுமையா அந்த போரை என்ன செஞ்சாங்களாம், முடித்து வெற்றி பெற்றாங்களாம். ஒரு காரியத்தை நம்ம தொடங்கணும் அப்படின்னா அந்த காரியத்துல முடிவு பரியந்தம் நம்ம நின்றோம் அப்படின்னா தான் வெற்றி பெறுகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். மாரத்தான் அப்படின்ற ஓட்டப்பந்தயத்துல நிறைய பேர் ஓடுவாங்க, அதிகமான தொலைவில் அவங்க ஓடுகிறவர்களா காணப்படுவாங்க. அது ஆனா அந்த இடம் ஃபுல்லும் முழுவதுமாக யார் ஓடி முடிக்கிறாங்களோ அவங்க என்ன செய்றாங்க, ஒரு ஃபினிஷர், அவங்க முடிச்சுட்டாங்க, ஃபினிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சர்டிபிகேட் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை பயணமாகிய ஓட்டத்துல ஆண்டவருக்காக நம்ம தொடங்கியிருக்கோம். ஆவியானவருடைய உந்துதலினால ஆவியிலே தொடங்கின நாம் என்ன செய்யக்கூடாது, மாம்சத்துல நம்ம முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கலாத்தியர்ல ஒரு வசனம் இருக்கிறது. ஆவியானவர் நம்மை கொண்டு தொடங்கினதை நம்மை முடித்து விடுவாரு. அவர் நம் துன்பத்தின் நிமித்தமாக, பகைக்கப்படுகிறது நிமித்தமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்பட்டு கலங்கக்கூடாது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம தொடங்குகிறவர்களாக காணப்படணும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும்
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்போ ஆண்டவருக்குள்ள நம்ம தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ளவர்களாய் இருக்கும்போது, நம்ம அதுல நடக்கணும் அப்படின்னு நம்ம மனதுள்ளவர்களாய் அந்த பாதையில நம்ம போகும்போது நமக்கு துன்பம் வரும் அப்படின்றது இந்த வசனம் சொல்லுறது. ஆனா நம்ம முடிவு பரியந்தம் நிலை நிற்கும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களாய் நம்ம காணப்படுவோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் நம்மில தொடங்கினதை நம்மிலே முடிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. ஒருவேளை அநேக காரியங்களை குறித்து நம்ம பயப்படுகிறவர்களா காணப்படலாம். அந்த ஒரு காரியத்துல துவக்கத்தை பார்க்கிறோம், முடிவு நல்லது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம எப்படி நம்முடைய காரியத்தை முடிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை எப்படி முடிக்கிறோம், ஆண்டவருக்குள்ள நம்ம முடிக்கிறோமா? நாம் அநேக பாவமான காரியங்களை செய்து நம் வழி விலகி நம்ம நரகத்துக்கு நேராக போகிறவர்களாய் காணப்படுகிறோமா? நம்ம சிந்திக்க அழைக்கப்பட்டோம். ஆண்டவரின் நிமித்தமாகவும் மற்ற காரியங்களின் நிமித்தமாகவும் வருகிற துன்பத்தினால நம்ம முடிவு பரியந்தம் நிலை நிற்க முடியாதபடி நம்ம வழி விலகி போகிறவர்களாகவும் நம்ம விட்டு கொடுக்கிறவர்களாகவும் விட்டு விடுகிறவர்களாகவும் காணப்படுகிறோமா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனா சில காரியங்கள் எதுவுமே நம்ம இந்த காரியத்துல முடிவு பெரிய என்னால நிலை நிற்க முடியாது. சவுல் ராஜாவை எடுத்துடுங்க. தொடங்கின காரியம் மிகவும் ஆச்சரியமா இருந்தது. ஆனா அவன் முடித்த காரியம் அவன் தோல்வியில முடிச்சிட்டான். கேயாசி எடுத்துக்கொடுங்க. அவன் ஒரு வல்லமையான ஊழியக்காரனா அந்த எலிசாவுக்கு இருந்தான். எலியாவிட்ட இருந்து எலிசாக்கு ரெண்டு மடங்கான அபிஷேகத்தை அவன் பெற்றான். அதே போல எலிசாவுக்கு பின்பதாக கேயாசி ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக உருவாயிருக்க முடியும். ஆனா அவன் என்ன செஞ்சிட்டான்? அவனுடைய பண ஆசையினால அவன் என்ன செஞ்சிட்டான்? அதை விட்டு விலகி போனவனாய் காணப்பட்டான். அனனியா சப்பீரால எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க ஆண்டவருக்காக எல்லா காரியத்தையும் செய்யணும்னு சொல்லி தங்களுடைய எல்லா நிலங்களையும் விற்றாங்க. ஆனா அதுல வஞ்சித்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க முடிவு பரியந்த நிலை நிற்க முடியாதவர்களாய் காணப்பட்டாங்க. நீங்க கொஞ்சம் சிந்திக்க நம்ம இன்னைக்கு அழைக்கப்படுகிறோம். எந்தெந்த காரியங்கள்ல ஆண்டவர் நம்மளத்துல தொடங்கின காரியங்களை நம்ம அப்படியே ஹோல்டுல போட்டிருக்கோம், நம்ம செய்ய முடியாதவர்களா இருக்கோம், இல்ல பின்வாங்கி போகிறவர்களா இருக்கிறோமா? நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பேதுருவை எடுத்துக்கிடுங்க. பேதுரு இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்படும் போது அவன் மறுதளித்தவனாய் காணப்பட்டான். மறுதளித்தவனாய் காணப்பட்ட பேதுரு அப்புறம் என்ன செஞ்சான்? அவன் பின்வாங்கி போனான். ஆனாலும் அவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டதுக்கு அப்புறமா அவன் செய்த காரியங்கள் மிகவும் வல்லமையான காரியங்களை செய்தான். அவன் முடிவு பரியந்தான் நிலை நிறுத்தான். இரத்த சாட்சியாய் மரித்தவனாய் காணப்பட்டான். இதே மாதிரிதான் நம்முடைய சுயமாய் நம்முடைய காரியத்துல நம்ம முடிவு பரியந்த நிலை நிற்க முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவரின் துணை நம்மிடத்துல காணப்படுமே ஆயின், பரிசுத்த ஆவியானவரால் நம்ம வழி நடத்தப்படுவோமாயின் நாம் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவர்களா காணப்படுவோம். நம்ம ஆண்டவரத்துல கெஞ்சி கேட்கலாமா? ஆண்டவரே, நாங்க உங்களை நிலைத்திருக்கணும். ஆண்டவரே, உண்மையில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்கணும். முடிவு பரியந்த நிலைத்திருந்து ரட்சிக்கப்படணும். அந்த மீட்பின் சந்தோஷத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லி எங்களோடு நீங்க பேசுனீங்க. எந்தெந்த காரியங்களெல்லாம் நாங்க நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எங்களோடு பேசுனீங்க ஆண்டவரே. அந்த காரியங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்க முடியாதபடி எங்களுடைய சுயநலமான காரியங்கள், எங்களுடைய உலக பிரகாரமான கவலைகள், ஐஸ்வர்ய மயக்கம், ஆண்டவரே உலகத்தின் இச்சைகள், ஆண்டவரே எல்லாம் எங்களை இழுத்து கொள்ளுகிறதாய் காணப்பட்டாலும் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு விசை எங்களுக்கு இறங்குங்க. உடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்தருளுங்க. தேற்றவாளனை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீரே, அந்த பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு நீங்க தந்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதுல நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவில் நிலைத்திருக்க, உடைய வார்த்தையில நிலைத்திருக்க, உடைய அன்பில் நிலைத்திருக்க, விசுவாசத்தில் நிலைத்திருக்க, வசனத்துல நிலைத்திருக்க, நாங்க நன்மை செய்கிறதுல நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்க அழைத்த அழைப்புல நாங்க நிலைத்திருந்து ஆண்டவரை கனி கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் மேலாக முடிவு பரியந்த எங்கள் வாழ்க்கையின் இறுதி நாள் வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருக்கும்படியான கிருபை எங்களுக்கு தந்தருளுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு ஆண்டவரே பேதுரு அநேக காரியங்களை ஆண்டவரே சாதித்தான். உமக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்தான். முடிவு பரியந்த நிலை நின்றான். அதே போல நாங்களும் முடிவு பரியந்த உமக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் நாம் அவரில் நிலைத்திருக்கும்படியாகவும் கனி கொடுக்கும்படியாகவும் பரலோக ராஜ்யத்தை அடையும்படியாக முடிவு பரியந்த நிலை நிற்க கிருபை தருவாராக. ஆமீன்.